அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஆடு மேய்க்கிறவன். அவன் வந்து அவனோட அண்ணனுங்களாம் வந்து போர்க்களத்தில் போர் செய்ய போகிறவங்க, யுத்த களத்துக்கு. அப்போது ஒரு நாள் இந்த தாவீது என்ற சின்ன பையன் அவங்க அண்ணனுங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு நாள் போகும்போது அந்த இடத்துல கோலியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரக்கன். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, 9 அடி உயரமுள்ள ஆள், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அங்கே பாருங்க, கோலியாத் எப்படி இருக்கான், அவ்வளோ ஹைட்டாக இருக்கான். ஆனால் தாவீது ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு அவங்களோட அண்ணனுங்க எல்லாருமே, அவங்க அண்ணனுங்க யுத்தம் செய்கிறவங்க. ஆனால் அந்த கோலியாத்தை பார்த்த உடனே அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அந்த கோலியாத்தை முறியடிக்க யாரால் முடிஞ்சுது அப்படின்னா, இந்த சின்ன தாவீதால் முடிஞ்சுது. அவன் எதை வச்சு கோலியாத்தை முறியடிச்சான் அப்படின்னா, கூழாங்கல் இருக்குல்ல, அதை வச்சு அவன் அந்த கோலியாத்தை முறியடிக்க முடிஞ்சுது. ஏன் அவன் அந்த கோலியாத்தை முறியடிக்க முடிஞ்சதுன்னா, ஏசப்பா அவன் கூட இருந்ததுனால, அவன் பட்சத்தில் ஏசப்பாவோட கிருபை அந்த தாவீது கூட இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தையும் இவன் பார்த்து பயப்படாமல் அவனை எதிர்கொண்டு போய் இவனை முறியடிக்க முடிஞ்சுது. தாவீது கூட யார் இருந்தா? அவங்க அப்பா இருந்தாங்களா, அவங்க அம்மா இருந்தாங்களா, இல்லை அவங்க அண்ணன் இருந்தாங்களா? யாருமே இல்லை. ஏசப்பா அவன் கூட இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய கோலியாத்தையும் அவனால் முறியடிக்க முடிஞ்சுது. இப்போ கூட நம்ம பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கோலியாத்தை போல இருக்கலாம், ஆனால் ஏசப்பாவோட கிருபை நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பாவோட கிருபை நம்ம கூட இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஏசப்பா கிருபை அப்படின்னா ஏசப்பாவோட தயவு, ஏசப்பாவோட உதவி. அந்த உதவி நம்ம கிட்ட ஏசப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு செகண்டில் ஏசப்பாவால் மாற்ற முடியும். நம்ம இப்போ அந்த கிருபையை தான் கேட்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று